வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது டிஆர்பி தேர்வு சம்மந்தமான ஒரு சில தகவல்கள் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்ஆர்பிக்கு கேட்ட மாதிரியே சேம் என்னென்னா, இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ண சொல்லி டிஆர்பிக்கும் நிறைய மாவட்டங்கள், அதாவது ஒரு சில மாவட்டங்கள்னு சொல்ல முடியாது, நிறைய டிஸ்ட்ரிக்டில் பிஎஸ்டிஎம் அப்லோடு அப்படின்றது பண்ண சொல்லி நிறைய தகவல்கள் மெயில் அப்படின்றதும் பண்ணியிருக்காங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிஎஸ்டிஎம் கேட்டவங்க எல்லாரும் செலக்டடா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா வந்துட்டு எஸ்ஆர்பி தேர்வுலையும் இதே மாதிரி கேட்டிருக்காங்க. பட் எஸ்ஆர்பியில் கேட்டவங்களுக்கு பிஎஸ்டிஎம் கேட்டால் அனைவருமே செலக்டட் அப்படின்னா செலக்ட் கிடையாது. ஸோ ஜஸ்ட்டு பிஎஸ்டிஎம் யாரெல்லாம் தவறுதலாக கொடுத்துருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் தான் டிஆர்பி தரப்புலேருந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு இன்டிமேஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. பிஎஸ்டிஎம் அப்லோடு பண்ணுங்க அப்படின்ற தகவல் கொடுத்துருக்காங்க. பட் அதுக்காக இப்போ பிஎஸ்டிஎம் அப்லோடு பண்ண சொல்லியிருக்கிற எல்லாருமே செலக்டட் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு நம்மளால் வந்து ஊர்ஜிதமாக சொல்ல முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, எஸ்ஆர்பியில் சேம் இதே மாதிரியான சுச்சுவேஷன் அப்படின்றது நடந்திருக்கு. எஸ்ஆர்பியில் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ண சொன்ன நபர்கள் எல்லாரோட பெயரும் வந்துட்டு செலெக்ஷன் லிஸ்ட்டில் வரலை. அதில் நல்ல மார்க் வாங்கினவங்க, ஹை ஸ்கோர் மார்க் வாங்கினவங்களோட பெயர்கள் மட்டும்தான் இடம்பெற்றிருக்கு. சேம் அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுலேயும் டிஆர்பிலையும். ஸோ டிஆர்பியில் இப்போ பிஎஸ்டிஎம் கேட்டிருக்காங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம் கேட்ட அனைத்து நபர்களும் வந்து செலக்டட் கேண்டிடேட்ஸ் ஆனால் கிடையாது. அதில் வந்துட்டு ஒரு சிலர் வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இப்போ எஸ்ஆர்பி மாதிரி டிஆர்பியும் ஒரே நேரத்தில் ரிசல்ட் பப்ளிஷ் ஆகுமா? ஸோ ரிசல்ட்டு வந்து இதை பொறுத்தளவுக்கு ஒரே நேரத்தில் பப்ளிஷ் ஆகாது. டிஆர்பி ரிசல்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மாவட்ட வாரியாக தான் வரும். அதாவது நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்கும் தனித்தனியாக இந்த டிஸ்ட்ரிக்கு இப்போ கரூரில் இவ்வளோ வேகண்ட், திருச்சியில் இவ்வளோ வேகண்ட், மதுரையில் இவ்வளோ வேகண்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ சேம் அதே மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜஸ்ட்டு வந்துட்டு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறதும் ஒரு டிஸ்ட்ரிக்டாக தான். இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்டில் முன்னாடியே கொடுத்துருவாங்க. அடுத்த வரக்கூடிய டிஸ்ட்ரிக்டில் ஒரு 2 நாளுக்கு அப்புறம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வாரம் 10 நாள் அப்படின்ற டைம் டூரேஷனில் எல்லா டிஸ்ட்ரிக்கும் ரிசல்ட் அப்படின்றது கொடுப்பாங்க. பட் ஒரே நேரத்தில் வருமா அப்படின்னா டவுட்டு தான். நோட்டிஃபிகேஷனும் மற்ற ப்ராசஸ் எல்லாமே ஒரே நேரத்தில் வந்துச்சு அப்படின்னா, ஏன்னா எக்ஸாம் வந்து எல்லாருக்கும் ஒரே டேட்டில் ஒரே டைமில் வைக்கணும். அந்த காரணத்தினால தான் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரே டைமில் கொடுத்தாங்க. பட் வேக்கன்சி அப்படிங்கிறது வேரியேஷன் ஆச்சு. ஸோ வேக்கன்சி வேரியேஷன் ஆகிற அந்த ரீசன்னால் தான் வந்துட்டு உங்களுக்கு ரிசல்ட்டும் வேரியேஷன் ஆகும். ஏன்னா அதற்கு தேவையான கேண்டிடேட்ஸ் அப்படின்றது எடுக்கணும். ஒரு டிஸ்ட்ரிக்டில் 10 வேக்கண்ட் இருக்கும், ஒரு டிஸ்ட்ரிக்டில் 100 வேக்கண்ட் இருக்கும். ஸோ அதற்கான செலக்டட் கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணணும். அந்த ரீசன்னால் அவங்க வந்துட்டு கொஞ்சம் டிலே பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு மாவட்டத்தில் முன்னாடி வருது அப்படின்னா நமக்கு அந்த ஒரு வாரம் 10 நாள் கேப்பில் எல்லா மாவட்டத்துக்கும் வந்துடும் அப்படின்ற தகவலை வேணால் தெரிஞ்சுக்கலாமே தவிர எல்லாருக்கும் ஒரே டைமில் வருமா அப்படின்னா வராது. ஏன்னா கடந்த முறை நீங்கள் தேர்வு எழுதின நபர்களாக இருந்தால் தெரியும் உங்களுக்கே. ஸோ எல்லாருக்கும் ஒரே சமயத்தில் ரிசல்ட் அப்படின்றது பப்ளிஷ் ஆகாது. ஒருத்தருக்கும் ஒரு மாவட்டத்திற்கும் தனித்தனியாக தான் ரிசல்ட் அப்படின்றது பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்ற தகவலை தெரிஞ்சுக்கிங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த கட் ஆஃப் மார்க். ஸோ கட் ஆஃப் மார்க் பொறுத்தளவுக்கு நம்ம நிறைய வீடியோக்கள் அப்படின்றது கொடுத்துட்டோம், நிறைய வீடியோக்கள் போட்டுட்டோம். எஸ்ஆர்பியை விட இதில் குறைவாக தான் வரும். அதுக்கு காரணம் அப்படிங்கிறதும் இருக்குது. நமக்கு வந்துட்டு டிஸ்ட்ரிக் வைஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் உங்களோட காம்படிஷனில் வருவாங்க. மற்றபடி தமிழகம் முழுக்க இருக்கிற எல்லா நபர்களும் உங்களுக்கு காம்படிஷன் கிடையாது. அந்த ரீசன்னால் கட் ஆஃப் மார்க் அப்படின்றது குறைவாக தான் வரும். இது சம்மந்தமாக வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.